ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னோபீடியா லீனியன்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். பேசிக்காக நமக்கு எக்ஸாம் நடக்குமா நடக்காதானே தெரியாது, என்னம்மா நீ எக்ஸாம் பற்றி வீடியோ போடுறியா அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம். அதுக்கான பேசிக்கான ரீசன் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் ஏன் எக்ஸாம் வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில், அதாவது இந்த பேண்டமிக் அண்ட் லாக்டவுன் பீரியடில் நமக்கு நிறைய டைம் இருக்குது. நம்ம நிறைய டைம் யூஸ்லெஸ்ஸாக பண்ணிகிட்ருக்கோம், வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணுற டைமை எப்படி நம்ம ஃப்யூச்சருக்காக, அதாவது நம்ம ஃப்யூச்சரில் அட்டென்ட் பண்ண போகிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது, அண்ட் அந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நம்ம எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு காமன் திங் சொல்லிடுறேன். நமக்கு எக்ஸாம் அப்போது அப்படின்றது கிடையாது. எப்போது எக்ஸாம் வச்சாலும், நாளைக்கு எக்ஸாம் வச்சாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம தான் அட்டென்ட் பண்ணி ஆகணும். நம்ம நாளைக்கே எழுத போகிற எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நீங்கள் எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்காக ஒரு 10 பேசிக் டிப்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் வே டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிவ் யுவர் செல்ஃப் எனஃப் டைம் டு ஸ்டடி. நீங்கள் இப்போது காலேஜ் எக்ஸாம் ஒரு ஸ்கூல் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, நீங்கள் படிக்கிறதுக்காக, உங்கள் சிலபஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நீங்கள் நிறைய டைம் கொடுக்கணும். அண்ட் ஒரு பர்டிகுலர் டாபிக், ஒரு பர்டிகுலர் லெசன் இந்த டைம்குள்ளே படிக்கணும் அப்படின்னு நீங்கள் டெட்லைன் வச்சு நீங்கள் எப்போவுமே படிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு டாபிக் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். அண்ட் நீங்கள் எவ்வளோ டைம்குள்ளே படிக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, நீங்கள் அந்த டாப்பிக்கை எவ்வளோ தரவாக படிச்சிருக்கீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஆல்ரெடி இட் ஹேட் பீன் 4 months. ஓகே, நம்ம 4 monthஸில் எவ்வளோ டைம் நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட ஓகே, பரவாயில்ல. இதுக்கப்புறம் நம்ம டைம் எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது, அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் பொறுமையாக நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எதுக்காக ஒரு டாபிக் ஒரு லெசன் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் மினிட்ல, அதாவது எக்ஸாமுக்கு ஒரு 3 days முன்னாடி, 4 days முன்னாடி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாது. அண்ட் எந்த டாப்பிக்குமே நீங்கள் ஆல்ரெடி படித்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்காது. நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்க டைமில், உங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்க டைமில் படிக்கும்போது நீங்கள் எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்கும். எந்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு டைம் கொடுத்து படிங்க. அண்ட் ரெகுலர் இன்டர்வலில் படிங்க. செகண்ட் எஃபெக்டிவ் வே டு ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம் என்னென்னு பார்த்தோம்னா, மேக் ஷியோர் யுவர் ஸ்டடி ஸ்பேஸ் இஸ் ஆர்கனைஸ்ட். அண்ட் இந்த செகண்ட் வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் புக்ஸ், நீங்கள் தேவைப்படுற புக்ஸ், நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே உங்கள் டெஸ்கில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். நீங்கள் அடிக்கடி எந்திரிச்சு போகும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகலாம். இப்போது நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, எல்லா புக்ஸ் உங்களுக்கு தேவையான திங்ஸை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி நீங்கள் ஒரு புக்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் மறந்து வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி எந்திரிச்சு போய் அந்த புக்ஸ் எடுக்கிறதுக்கு போகும்போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் மிஸ் ஆகும். அண்ட் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி இப்படி நீங்கள் வெளியில் சுற்றும்போது டிவி பார்ப்பீங்க, மொபைல் பார்ப்பீங்க. நம்ம கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் அண்ட் மொபைல் எடுக்கலாம் அப்படின்ற தாட்டுக்கு தான் நீங்கள் போவீங்களே தவிர, எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்ற தாட் ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். எல்லாமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகணும். அண்ட் ஸ்டடி ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கிற என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அதாவது நீங்கள் எப்படி இருந்தால் உங்களோட சரௌண்டிங் எப்படி இருந்தால் உங்களுக்கு படிக்கணும்னு தோணுமோ, உங்களுக்கு எப்படி கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுமோ அந்த மாதிரி பிளேஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணி படிக்க முடியும். மேக் ஷியோர் யுவர் ஸ்டடி ஸ்பேஸ் அண்ட் சரௌண்டிங் இஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் ப்ளசன்ட் டு யூ. தேர்ட் எஃபெக்டிவ் வே டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஃப்ளோ சார்ட்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். இப்போ தான் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது இப்போ தான் அந்த சிலபஸே நான் பார்க்குறேன் அப்படின்னா, யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் சிலபஸ் ஃபர்ஸ்ட். சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன டைட்டில்ஸ் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளேயே போகணும். தட் இஸ், சிலபஸில் நீங்கள் என்ன டாபிக்ஸ் பார்க்குறீங்களோ அதை நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சிலபஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குது, அந்த டாபிக் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றதுல தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த டாபிக் படிக்கிறதுக்கு நீங்கள் விஷுவல் எய்ட் யூஸ் பண்ணலாம். அந்த விஷுவல் எய்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ சார்ட்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ்.
ஸோ இப்போ நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே டயக்ராம்ஸ் இருக்கும். நீங்கள் டயக்ராம்ஸ் வந்து ட்ரா பண்ணுவீங்க அண்ட் அதை பார்த்தே நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க. பேசிக்காக இப்போ நீங்கள் தியரி படிக்கிறீங்க அப்படின்னா தியரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தியரிஸ் நிறையா படிப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படி படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் விஷுவலாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் டாப்பிக்கை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோர்த் எஃபெக்டிவ் வே டு ப்ரிப்பேர் ஃபார் அன் எக்ஸாம் என்னென்னு பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் அண்ட் ஓல்டு எக்ஸாம்ஸ். இந்த ஸ்டெப் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு 10th or 12th பப்ளிக் எக்ஸாம் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் படிக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அடிக்கடி நம்ம அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ இட்ஸ் அ பெட்டர் வே டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம். என்னென்னா நீங்கள் வந்து இப்போது இந்த இயர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ், அதாவது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க, என்ன மாதிரியெல்லாம் அதில் ட்விஸ்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மார்க் டெஸ்ட் அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் எக்ஸாம் ஃபீல்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது நம்ம வந்து நல்லா பண்ணுவோமா, எக்ஸாம் நல்லா பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்ற ஃபியர் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ ப்ராக்டிஸ் அண்ட் ஓல்டு எக்ஸாம்ஸ், அதாவது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ஃபிஃப்த் எஃபெக்டிவ் வே டு ப்ரிப்பேர் ஃபார் அன் எக்ஸாம் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர்ஸ் டு அதர்ஸ். அண்ட் இந்த டிப் எதுக்காகன்னு பார்த்தோம்னா எக்ஸாமில் நிறையவே கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம ஒரு பர்டிகுலர் கொஷின்ஸ் வந்து சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் கொஷின் நம்ம எதுக்காக சூஸ் பண்ணோம், நம்ம எதுக்காக அந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களோட வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் நீங்கள் எப்படி யோசித்து எழுதியிருக்கீங்க அப்படின்றத பற்றி மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் உங்களுக்கும் வந்து அந்த கொஷினை ஷேர் பண்ணுறதுனால அது எப்போவுமே மைண்ட்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறத ரிவைஸ் பண்ணுறதை எப்போவுமே யார்கிட்டையாவது, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்கள் மைண்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ சிக்ஸ்த் எஃபெக்டிவ் வே டு ப்ரிப்பேர் ஃபார் அன் எக்ஸாம் என்னென்னு பார்த்தோம்னா ஆர்கனைஸ் ஸ்டடி குரூப்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காலேஜ் ஆர் ஸ்கூல் போகும்போது நம்ம காலேஜில் கிளாஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து படிக்கிற விஷயம் வந்து ரொம்பவே மைண்டில் இருக்கும். பட் இப்போ வீட்டில் இருக்கோம், எப்படி இருக்கோமே, லாக்டவுனில் இருக்கோமே அப்படின்னு சொல்லி யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி இப்போ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணலாம். ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி, அதாவது இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்களே அந்த மாதிரி நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி படிக்கலாம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். பிகாஸ் இது ரொம்பவே எஃபெக்டிவான வே. உங்களுக்கு படிக்கிறது எப்போவுமே மறக்காது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஞாபகமாக இருக்கும். அண்ட் மேக் ஷுர் நீங்கள் வந்து படிக்கிறத பற்றி மட்டும்தான் பேசணும், வேறு கண்டென்ட் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு டிட்டர்மினேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குரூப் க்ரியேட் பண்ண பாருங்கள். ஸோ செவன்த் எஃபெக்டிவ் வே டு ப்ரிப்பேர் ஃபார் அன் எக்ஸாம் என்னென்னு பார்த்தோம்னா டேக் ரெகுலர் பிரேக்ஸ். இப்போது நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அது கண்டினியூஸாக நீங்கள் 3 hours 4 hours கூட உங்களால் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஹோப் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். பட் பிரெயினுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் இன்டர்வல் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் 1 hour நம்ம வந்து 1 hourல கிளாஸ் கவனிக்கிறோன்னா அதில் ஒரு 10 minutes வந்து அட்டென்டிவாக இருப்போம். ஸோ நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரெகுலர் இன்டர்வல்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் 1 hour ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்க அப்படின்னா 5 to 10 minutes நீங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கணும். ஸோ ரெகுலர் பிரேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்கள் பிரெயின் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 hours கண்டினியூஸாக படிக்கிறீங்கன்னா ஒரு 10 to 20 minutes அப்பப்போ பிரேக் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் கண்டினியூஸாக படிக்கும்போது உங்களுக்கு படிக்கிற கான்சன்ட்ரேஷனும் குறைஞ்சிடும் அண்ட் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நேரம் மைண்டில் இருக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ கம்மியாக படித்தாலும் ரெகுலர் இன்டர்வலில் படிங்க அண்ட் உங்கள் பிரெயின் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த இன்டர்வல் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ எய்த் எஃபெக்டிவ் வே டு ப்ரிப்பேர் ஃபார் அன் எக்ஸாம் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்நாக்கிங் ஆன் ஹெல்த்தி ஃபுட் இஸ் குட் ஃபார் த பிரெயின். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க ஒரு சும்மா வந்து ஃப்யூச்சர் எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ், அதாவது ஃபுட் அந்த மாதிரி எடுத்துக்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸ், சிப்ஸ் அந்த மாதிரி ஃபுட் வந்து நீங்கள் படிக்கிற டைமில் எடுத்துக்கவே கூடாது. பிகாஸ் நீங்கள் நைட் டைமில் படிக்கும்போது வந்து தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிடுவோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்ற திங்ஸ் வந்து அன்ஹெல்தியாக இருந்தால் உங்கள் பிரெயின் அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே கம்மியாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிட்றீங்க, அதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிக்க உட்காருங்க.
ஸோ எப்போவுமே ரொம்ப நேச்சுரலான ஃபுட் எடுத்துக்க பாருங்கள். அதுதான் எப்போவுமே உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும். விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ரிச்சாக இருக்க ஃபுட் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது தான் வந்து உங்கள் பிரெயினுக்கும் அண்ட் பாடிக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ 9th எஃபெக்டிவ் வே டு ப்ரிப்பேர் ஃபார் அன் எக்ஸாம் என்னென்னு பார்த்தோம்னா, பிளான் த டே ஆஃப் யுவர் எக்ஸாம்ஸ். அதாவது நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாமுக்கு ஒரு 60 டேஸ் இருக்குது, ஒரு 100 டேஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் 100 டேஸ்க்கு முன்னாடியே உங்களை எப்படி அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கீங்க அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா, இந்த டேயில் நான் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் பிளான் பண்ணிடணும். காலையிலே பிளான் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி ஒரு டே பை டே நீங்கள் வந்து பிளான் பண்ணலைன்னா கூட, இந்த வீக் நான் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் பிளான் ஆர் கோல் வந்து நம்ம செட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்களே ஆட்டோமேட்டிக்காக படிக்க போயிடுவீங்க. ஸோ எந்த லேசினஸும் இருக்காது. ஸோ ஒவ்வொரு டேவும் நீங்கள் அட்டன் பண்ண போகிற எக்ஸாமோட அப்டேட்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டே இருக்கணும். அண்ட் நீங்கள் எக்ஸாமுக்கு எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்கீங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ 10th அண்ட் இம்பார்ட்டண்ட் எஃபெக்டிவ் வே டு ப்ரிப்பேர் ஃபார் அன் எக்ஸாம் என்னென்னு பார்த்தோம்னா, ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். ஸோ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை சும்மா தான் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் ஒரு மெயின் திங்கே கிடையாது. பட் ஹியூமன் பீயிங்காக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து 3 to 5 லிட்டர்ஸ் ஒரு டேக்கு வாட்டர் குடிச்சு தான் ஆகணும். பிகாஸ் யுவர் பாடி வில் பி ஹைட்ரேட்டட் பை ட்ரிங்கிங் லாட் ஆஃப் வாட்டர். ஸோ நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் நிறையா வாட்டர் எடுத்துக்கும் போது உங்களோட பிரெயின் வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி டைமில் உட்காந்து படிக்கும்போது நீங்கள் என்ன கஷ்டமான டாபிக்ஸ் படித்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கலாம், கொஞ்சமாக தண்ணி குடிங்க. 1 or 2 ஹவருக்கு அப்புறம் வந்து உங்கள் ஸ்டொமக் வந்து எம்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் நிறைய தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். பிகாஸ் அது வந்து உங்கள் பாடி அண்ட் மைண்டை வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸோ இந்த 10 டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.